Hello everyone. So in the video la nama paaka poradhu nammaloda subconscious mind la influence பண்றதுக்கான ஒரு 5 key points பத்தி நம்ம பார்த்தோம். First key point என்ன அப்படிங்கறத already ஒரு வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது second one. So ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம subconscious mind பத்தி என்ன தெரிஞ்சும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So இத பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. So நம்ம second key point என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். So நம்மளோட subconscious mind emotional mind ன்னு பார்த்தோம், which means it is not a logical mind. So அது வந்து logical mind கிடையாது. So logicனா என்ன? So ரொம்ப calculate பண்றது, analyze பண்றது, இது நடக்குமா, இது ரொம்ப பெருசாச்சு, இது ரொம்ப சின்னதாச்சு, இது எப்படி possible, இது எதுவுமே subconscious mindக்கு தெரியாது. இது எல்லாமே உங்களோட கான்ஷியஸ் மைண்டுக்கு, அதாவது மேல் மனசுக்கு தான் தெரியும், அதாவது லாஜிக்கல் மைண்டுக்கு தான் தெரியும். ஸோ அதுதான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும். இது பெரிய விஷயம், ஸோ இது ரொம்ப சின்ன விஷயம், இது ரொம்ப ஈஸி, இது ரொம்ப கஷ்டம், இது எல்லாமே உங்களோட லாஜிக்கல் மைண்டு தான் யோசிக்கும். அண்ட் இது வந்து இப்போ நடந்துட்டுருக்கு, இது பாஸ்டில் நடந்தது, இது ஃப்யூச்சரில் நடந்தது, இது எல்லாமே உங்களோட லாஜிக்கல் மைண்ட் தான். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இது எதுவுமே தெரியாது. ஸோ தட் நீங்கள் பாஸ்டில் நடந்ததா, ப்ரெசண்டில் நடக்குதா, ஃப்யூச்சரில் நடக்க போதான்றது எதுவுமே சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு பொருட்டு இல்லை. நீங்கள் ரிப்பீட்டடாக என்ன எமோஷனை வெளிப்படுத்துறீங்க, அவ்வளோதான் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட கான்ஷியஸ் மைண்ட், அதாவது உங்களோட லாஜிக்கல் மைண்டை தாண்டி நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸோ எப்படின்னா ஒன்லி த்ரூ எமோஷன்ஸ். அட் ப்ரெசென்ட் இந்த டைம் நீங்கள் என்ன எமோஷனை வெளிப்படுத்துறீங்க, இந்த டைம் நீங்கள் என்ன உங்களோட மைண்டில் யோசிக்கிறீங்க, அதுக்கு ரிலேட்டடாக உங்களே அறியாமல் என்ன எமோஷன் வெளிப்படுது, இவ்வளோதான் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு. பட் உங்களோட லாஜிக் மைண்டுக்கு தெரியும், இது முன்னாடி நடந்தது, பாஸ்டில் ஒரு 2 years பிஃபோர் இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துருச்சு, நீங்கள் இப்போ அதை வந்து உங்கள் மைண்டில் ஓட்டி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ நம்மளோட மைண்டே அப்படி தானே, இதுக்கு முன்னாடி நடந்ததான் நம்ம ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிறத நினச்சி பயந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருக்கும்போது இந்த டைம் நீங்கள் என்ன விஷயத்த யோசிச்சாலும் இதுதான் ரைட் டவுன் நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புரியும். ஸோ நீங்கள் அதே எமோஷனோடே இருக்கும்போது அதே விஷயங்கள் தான் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கும் போது யூ கேன் கிரியேட் யுவர் ஃப்யூச்சர். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி யூ கேன் கிரியேட் யுவர் ஃப்யூச்சர். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் இன்டென்ஷனலாக உங்கள் மைண்டுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ பழசை பற்றி, தேவையில்லாததை பற்றி, அன்னெசரி திங்ஸை பற்றி யோசிக்காம, இதை பற்றியும் வரி பண்ணாமல் உங்கள் லைஃப்க்கு உங்களுக்கு என்ன வேணும், ஒரு கோல் இருக்குன்னா அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டால் அந்த ப்ராசஸில் இருக்கும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத ஒரு இன்புட்டாக உங்கள் மைண்ட்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ அது இப்போ நடந்ததில்லை, பாஸ்டில் நடந்ததும் இல்லை, ஃப்யூச்சரில் நடக்க போகிறத நீங்கள் அட் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்டே இருக்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை ஆழமாக புரிஞ்சுக்கும், உள்வாங்கிக்கும். கண்டிப்பாக அதுக்கேற்ற ப்ராசஸ் உங்கள் லைஃப்பில் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் நோட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிப்படியாக உங்கள் ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் லைஃபுக்கு உங்களுக்கு என்ன தேவை, அது பெரிய விஷயமா இருந்தால் கூட அந்த எமோஷனை ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு எமோஷனாக மாற்ற முடிஞ்சதுன்னா, ஒரு இது என்னால் முடியும், இது பாசிபிள் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் கலந்த ஒரு எமோஷனை இஃப் யூ கேன் கிரியேட். ஸோ படிப்படியாக அது ப்ராக்டிஸ், அது பாசிபிள். அதை க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ப்ரெசென்ட்டில் நீங்கள் அடிக்கடி யோசித்து பார்க்கும்போது உங்களோட மைண்டில் நீங்கள் இன்புட்டாக கொடுத்துட்டே இருக்கும்போது இதுதான் என் லைஃப்பில் வேணும், இந்த ஃப்யூச்சரில் நான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மென்டலாக மைண்டில் ரிஹர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இட் இஸ் மோர் ஆர் லெஸ் விஷுவலைசேஷன் தான். பட் இது வந்து நம்ம வந்து டீப்பாக தனியாக உட்காந்து விஷுவலாக பார்க்காம நம்ம ஜஸ்ட் வந்து மென்டலாக ரிஹர்ஸ் பண்ணுறோம். இட் இஸ் நாட் டே ட்ரீமிங், அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது டே ட்ரீமிங் கிடையாது. யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் மேஜிக்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் ஆர் பாசிபிள். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். தேர் வில் பி அ மிராக்குலஸ் சேஞ்ச் இன் யுவர் லைஃப். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கீ பாயிண்டோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Radha Maheshwari Jayakumar. Thank you.